Okay, so today we will start up with a new topic. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்ற டாபிக் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். எந்த ஒரு வெப்பேஜாக இருந்தாலும் இந்த இமேஜ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ வி கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ ஃபார் தட் பர்பஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வி கிரியேட் அ ஒன் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு சிம்பிளான ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். we are just creating a new folder web project அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். and I'm just going to collect some images from the internet. ஸோ நான் இப்போ இன்டர்நெட்லேருந்து ஒரு certain image எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ திஸ் இஸ் நார்மலாக நம்ம வந்து எப்படி இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். லைக் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கலெக்ட் சம் இமேஜஸ். ஸோ இமேஜஸில் போயிட்டு யூ கேன் கலெக்ட் த இமேஜ். ஸோ ஐம் ஆடிங் தட் இமேஜ் இன் தட் டெஸ்க்டாப். அந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ இந்த இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், லெட்டஸ் ஜஸ்ட் ட்ரை. இது ஆனால் ஜேஎஃப்எஃப் ஐஎஃப்ல ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால நம்ம இன்னொரு இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜேபிஜி ஃபார்மேட்னா இட் இஸ் ஈஸி டு கெட் இன்சைட் அவர் வெப். ஜேஎஃப்ஐஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது, இதாவது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. வில் ட்ரை another one image also. if in case ஜேபெக் ஆமாம் ஜேபெக் ஓகே அண்ட் தென் பிஎன்ஜி ஓகே ஓகேங்களா. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் லைக் சம் சிம்பிள் அனிமேட்டட் எஃபெக்ட் இருக்கும். ஆன்லைனில் ஆனால் போட்டு நீங்கள் ஏதாவது இமேஜ் வேணும்னா இதை ஜேஎஃப்ஐஎஃப்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். okay, again this is also storing in that pattern only. let me just check it in the properties. நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்க 2 இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 2 இமேஜோட ப்ராப்பர்ட்டி போய் செக் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஜேஎஃப்ஐஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் சம் அதர் ஃபைல், சம் ஸ்மால் ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் இமேஜ் ட்ரை பண்ணலாம். எல்லாமே டவுன்லோட் ஆகுறதே இட் இஸ் இன் திஸ் ஃபார்மேட்லாம் டவுன்லோட் ஆகுது. ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை அது ஒர்க் ஆகுதானு. ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து ஃபார்மேட் மாற்றிட்டு ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் பி ஓப்பனிங் தட் ஃபோல்டர். நான் அந்த ஃபோல்டரில் வந்து 3 இமேஜஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஓப்பன் அ ஃபோல்டர். ஸோ வெப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. and instead of loading this images like this, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி ஆஸ்கிங் do you want to move this. அது அப்படியே மூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we have actually all these images inside this. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we have all these images. அண்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் வேணும். ஸோ லைக் பட் அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வேண்டாம். we just wanted the file in your web project. ஸோ வெப் ப்ராஜெக்டில் நியூ ஃபைல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ the file is now index.html. ஓகே, ஸோ இப்போ இந்த index.html நமக்கு தெரியும் what are our basic codes அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the same thing only here also. ஸோ doc type HTML and again the HTML code.
So then again our head tag, then again our body tag. ஸோ இன்சைட் யுவர் பாடி டேக்கில் தான் நம்ம வந்து இப்போ இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் பிளேஸிங் த இமேஜ் நம்மளோட டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ டேக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இமேஜ் லைப்ரரி வில் நாட் பி ஹேவிங் தி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக் இருக்காது. நல்லா பாருங்கள், இதுதான் இமேஜோட டேக்கு. எஸ்ஆர்சி இருக்கும் அண்ட் அல்டர்னேட்டிவ் நேம் இருக்கும். அல்டர்னேட்டிவ் நேம் இஸ் ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் நம்மளோட வெப் ப்ரௌசரில் போயிட்டு அந்த நேமில் தான் அது ஸ்டோர் ஆகும். அதனால தான் அந்த அல்டர்னேட்டிவ் நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ஹேவிங் நார்மலான HTML டேக் மாதிரி உங்களுக்கு இருக்காது. இமேஜ் அண்ட் தென் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ வி ஜஸ்ட் ஆட் திஸ். ஸோ இப்போது இந்த இமேஜ் ஒரு லொக்கேஷன் வச்சு நம்ம எடுக்கலாம். லைக் we can go ahead with this backslash images rose1.jfif. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் டிஸ்பிளே ஆகலை. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டபிள் பேட்டர்ன் இல்லை. ஸோ ஒரு இமேஜ் மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டர்ன் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JFIF நம்ம வந்து ஒரு JPG கன்வெர்ட்டராக மாற்றிக்கலாம். அதர்வைஸ் வி கேன் கோ ஹெட் வித் இன்டர்நெட் டைரெக்டாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த ஃபைலை வந்து நம்ம சேவஸ் பேட்டர்ன் கொடுத்தோம்னாலும் இட் வில் பி ஒர்க்கிங். ஸோ வெரி சிம்பிள், அதுவும் ஈஸி தான். லைக் இமேஜஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலோட பேட்டர்ன் நம்ம இப்போ மாற்றணும். ஓகே, இதில் இப்போ மாற்ற முடியல. ஜஸ்ட் அ மினிட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவஸ் JPEG பிக்சராக போட்டுக்கலாம். நம்ம அதே ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். லைக் ஐ ஜஸ்ட் கிவ் த நேம் as rose4. ஓகே, ஸோ இப்போ வந்து JPEG ஃபார்மேட்டாக இது மாறிடுச்சு. லைக் பெயிண்டில் போனீங்கன்னா ஈஸி ஃபார்மேட்டிங் பண்ண முடியும் உங்களால். ஸோ வி ஜஸ்ட் செக் நம்மளோட ஃபோல்டரில் அது ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். JPG இமேஜ் வந்து எப்படி இருக்குது, JFIF இமேஜஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் we can just change this. இந்த இமேஜ் JFIF பேட்டர்னுக்கு பதிலாக we just need this. ஸோ again the same way நீங்கள் இமேஜஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா rose4.jpg இருக்குது. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. லைக் ஸ்டார்ட் டீபக்கிங். again it is showing you like this. நம்ம path add பண்ணி பார்க்கலாம். just a minute. sometimes it will be working with the path, sometimes it will be working with this image pattern. so just go ahead with this image, right click பண்ணிட்டு copy path கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பாத்தில் வந்து உங்களோட இமேஜ் இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ லெட்டஸ் ஜஸ்ட் செக் வெதர் த JFIFம் பாத்தில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம்.
ஸோ அதே பேட்டர்ன் we can do add, ஒரு பிரேக் போட்டுக்கலாம். Instead of this rows 1 JF5F. Check பண்ணலாம் whether it is giving the output. Okay, print ஆகுது. So even JF5F பேட்டர்ன்லையுமே it is printing, பட் உங்களோட பாத் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? திரும்பி இந்த இமேஜ் எஸ்ஆர்சி மட்டும் சொல்லுங்க மேம். இது இந்த லிங்க் எடுத்துட்டு வந்தீங்களா, காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா? சொல்லித்தரேன். லைக் வேர் வி ஆர் கலெக்டிங் தட் லிங்க் அப்படின்றது தானே. ஸோ லைக் இப்போ நாம் வந்து யூ ஜஸ்ட் ஆட் இமேஜ் எஸ்ஆர்சி அப்படின்றது தான் இதோட சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சோர்ஸ் வந்து அகெயின் ஆல்டர்னேட்டிவ் நேம் வி ஜஸ்ட் ப்ரொவைட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நேம் இஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல் பேட்டர்ன் தான், பட் இட் வில் பி யூஸ்டு ஃபார் கோடிங்கில் உங்களுக்கு இந்த நேமில் அந்த இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்காக தான். ஸோ லைக் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, we have to get the path. இப்போ rows 2 வந்து I have placed and rows 4 and 1 are already same. rows 3 ஓட இமேஜ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பாத் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக். லைக் we can break this 2 again. அப்போ தான் நமக்கு கிளியராக இருக்கும் வியூ. சேவ் இட் அண்ட் refresh it to collect the output. ஓகேவா? ஸோ எல்லா இமேஜும் டிஸ்பிளே ஆகிடுச்சா? புரியுதா கான்செப்ட்? எனிபடி இஸ் ஹேவிங் டவுட் இன் திஸ் லாஜிக்? மேம் எனக்கு அந்த இது போங்களா, கோட் போங்களா, 1 செகண்ட். நீங்க இதுல வந்து இமேஜ் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த காப்பி பாத் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன போடுறோம்னா alt is equal to rows. லைக் alt is just for name தான், நீங்க எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? So this is just for in this name in your website this will get stored அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். நீங்க வந்து any name you can provide. ஓகே. ஓகேங்களா? So SRC எடுக்கிற கான்செப்ட் புரியுதா? எஸ் மேம், ஃபைன் மேம். அது so this is the basic logic behind the images. so நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இமேஜஸ் அப்படின்றதும் ஒரு ஃபோல்டர் தான் இருக்கும். அண்ட் லைக்வைஸ் எஸ்டர்டே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜஸ் அப்படின்றதும் அகைன் ஒரு ஃபோல்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் த இமேஜஸ் ஃபோல்டர் ஆஸ் வெல் அஸ் த பேஜஸ் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இமேஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can add up in the images ஃபோல்டரில் போட்டுட்டு it will be giving you the output. ஓகேங்களா? ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? shall I move on to the next point today? புரிஞ்சது இல்லையா கான்செப்ட்? ஓகே, என்னாச்சு? anybody is having doubt? ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can move on to the next topic. ஸோ the next topic என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, this is about HTML tables. ஸோ how to create the table. ஓகேங்களா? ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி we have some syntaxes. ஓகேங்களா? அது என்னென்ன சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ we basically will be having the table first, within the table only the opening and closing tag, and then we have the table header. ஓகேங்களா? ஸோ லைக் we can just have the th, it's a header cell, and then table row and table data. Majorly 4 things are ரொம்ப important. So basic example will be looking like this. So இதை first வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். first வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா table. So opening and closing table, and then everything inside the table is table row. ஒரு table rowக்குள்ள நீங்கள் எத்தனை cells வேணாலும் கொடுக்கலாம். So we have everything as like cell 1 cell 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பேசிக்காக டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங் ரோவாக தான் இருக்கும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் யூ ஹாவ் TH as opening and closing. Again ரெண்டாவது செல் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ஷோ யூ ஹியர்.
நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரன்னிங் ப்ராசஸ்லேருந்து. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டேபிள். ஸோ இன்சைட் த டேபிள் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், டிஆர் தான். டேபிள் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ வந்து இட் வில் பி டேபிள் ஹெடர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த நேம் and again I'm just giving one more row like th, which is just like age, and I'm just giving the another one table header th, which is just nothing but the table salary. So like இந்த மூணு தான் என்னோட ஹெட்டர்ஸாக இருக்குது. So for this we are just getting the data. Again the second row. So data அப்படின்றதுனால இதோட tag என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா td. So name we can provide, and we can provide again td, this is your data phase. So age we can provide, and again we do have to provide the salary also. So td அப்படின்னு சொல்லிட்டு again நம்ம வந்து salary-யும் கொடுத்துக்கலாம். So let me just type some salary. So இந்த மாதிரி I'm just going to create some 2 other rows. So same way tr இருக்கு, and then tr-ல basic implementation என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா td இருக்கு. So again inside the td உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா we have age. So and again one more td is salary. So next td என்னப்பா, it is about the salary, like we provide some salary. So again I'm just gonna create one more table row also. So tr, and then again we do have the td. So we have the person's name, and we have to give the age. So I am just giving the again td with the some salary. Okay, so this is how your table is being generated. Run பண்ணனும்னா just save this and go to the debugging part. ஸோ உங்களோட டேபிளோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கீழே இப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ ஸ்மால் டேபிள் ஃபார்மேட்டட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிள் ஹெடர் எப்படி இருக்குது, அதில் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ வெரி பேசிக் டேபிள். ஸோ இதில் இப்போது யாருக்காவது ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கா? டேபிள் இருக்குது, டேபிள் ரோ இருக்குது, டிஹெச் இருக்குது, டிடி டேக் இருக்குது. மேம் எனக்கு இதுல டவுட் இல்ல. அந்த இமேஜஸ் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கல, ஆமா, அது எப்படி மேம், அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இமேஜ் வந்து நான் எப்படி இதுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன் அப்படினா, ஆமா 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 ஆமா, லைக் நம்ம வெப்சைட்ல இருந்து சேவ் பண்ணிக்கிட்டோம் அந்த folderல, and I just imported that folder. Open the folder inside the Visual Studio Code. அது லைக் நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டாபிக் விட்டு டிவியேட் ஆனோம்னா it will not be good. So நான் இத முடிச்சிட்டு again I will show you. Okay fine. Okay fine. So இது வந்து பேசிக்கான டேபிள். இதுல some more options we will be adding off. So like the options what we add off, like we will be adding the border property. So basically என்ன ஒரு டேபிளா இருந்தாலும் we just give the border. So like we can just implement a border inside this table, like 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, so this will be providing you the table with the border. So this is how exactly a table with the border looks like. So புரிஞ்சதா இந்த கான்செப்ட்? This is a basic table. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா டேபிள் with the border கான்செப்ட்ல? As well as we can add the concept of caption. Caption na enna edha idea irukappa? Anybody is having idea about the caption? Caption na enna idea iruka? yarku idea illaya? So caption அப்படினா அந்த டேபிளுக்கு கீழ அந்த டேபிள் வந்து எதை பத்தி இருக்கு. So this is just nothing but naming your table. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அந்த டேபிளை நேம் பண்ணிடுவோம். ஸோ லைக் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஹியர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஸோ
you can just see now. So this is a basic. நான் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். லைக் யூ கேன் ஜஸ்ட் வியூ திஸ். ஸோ எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட கேப்ஷன். ஸோ கேப்ஷன் அப்படின்னா என்ன? டேபிளோட நேம். புரியுதா கேப்ஷன்னா என்னென்னு? எனி டவுட்ஸ் ஆர் தேர்? நோ மேம். இப்போ இந்த கான்செப்ட் வரைக்கும் டேபிள் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் இல்லையா? பிகாஸ் டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நீங்கள் வந்து லைக் யூ கேன் ட்ரை டூயிங் ஸ்டூடெண்ட் டேட்டா லைக் அட்ரஸ் டீடைல்ஸ் அந்த மாதிரி எந்த டேட்டா வேணாலும் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி யூ இம்ப்ளிமெண்ட் டேபிள் ஹெடர், டேபிள் ரோ, டேபிள் டேட்டா வித் கேப்ஷன். இதுக்கப்புறமும் ஆடட் அப் ஃபீச்சர்ஸ் இருக்குது டேபிளில். ஸோ அது எல்லாமே இப்போ எடுத்தோம் அப்படின்னா யூ ஃபீல் லைக் இட் வில் பி லைக் லோடட் டூ மச். ஸோ அதனால் அது இப்போ பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அபிலாஷ், நீங்கள் தான் இப்போ டவுட் கேட்டதா? எஸ் மேம். அந்த இம்போர்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை இமேஜ் சேவ் பண்ணுறதுல இஷ்யூ இருக்கா? இல்லை இம்போர்ட் பண்ணுறது மேம், எனக்கு வரவே மாட்டேங்குது இம்போர்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு கிரியேட் அ ஒன் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் அந்த ஃபோல்டரில் இமேஜஸ்ன்னு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு, டெஸ்க்டாப்னு இல்லை, நீங்கள் டாக்குமெண்ட்டில் கூட இது பண்ணலாம். ஜஸ்ட் ஹாவ் டு கிரியேட் அ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் இப்போ வச்சுக்கிட்டேன். அண்ட் அது உள்ள இமேஜஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபோல்டராக அகெயின் வி ஆர் கிரியேட்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வி ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் சம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இமேஜஸில் ஆக்சுவலாக எதுவும் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் சம் இமேஜஸ் ஹியர். ஸோ ஐ ஹாவ் சம் இமேஜஸ் ஹியர். லைக் நான் இப்போ சர்டன் இமேஜஸை வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன். So like I just add up this image. So we just add this here. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இதை லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆல்ரெடி சம் ப்ராஜெக்ட் இஸ் தேர் இன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கிளியர் தட் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. லைக் we can go to the view command palette. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் தான் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் தட் the project will be available in your system but it will not be available in your Visual Studio Code. எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் இப்படியே பண்ணிகிட்டே போகும்போது you will be feeling difficulty how to remove that one. So command palette ல போயிட்டு like give the option that close workspace. So this is how we can remove the point from this. So like close workspace. இப்போ ஆக்சுவலாக ஒர்க் ஸ்பேஸ் இல்லாததுனால அது எனக்கு காமிக்கல. பட் ஆக்சுவல் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is about close the workspace அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ now we can open the folder from this. லைக் ஓப்பன் ஃபோல்டர் போயிட்டு நான் ப்ராஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஐம் ஜஸ்ட் லோடிங் திஸ். ஸோ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா the project folder gets loaded for me. ஸோ இப்போ இதில் வந்து I have only this images. ஸோ as usual நம்ம பண்ணுற மாதிரி we can just add a new file index.html. புரியுதா அபிலாஷ்? You are getting the content topic. புரியுதா அபிலாஷ்? எஸ் மேம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் உங்களால் ஃபோல்டர் ஓப்பன் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் லோட் தட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ வேறு யாருக்காவது இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ லைக் let me again like show you that codes and I will share that codes to you in group.
So this is actually the basic things what we have seen today. என்ன